19 வயசு 2 பசங்க காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் 2 வருஷத்தில் $1 பில்லியன் அளவுக்கு ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இது எங்கேயும் அமெரிக்காவிலையோ லண்டன்லையோ சிலிக்கான் வேலையோ நடந்தது, இந்தியாவில் நடந்த ஒரு விஷயந்தான். யார் அந்த 2 பசங்க, எந்த நிறுவனத்தை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத பற்றி விரிவாக அதில் பார்க்கலாம். 2019 எல்லாத்துக்கும் தெரியும், கோவிட் ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்தது. பல நாடுகள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை சுத்தமாக இழந்து இருந்த ஒரு சூழ்நிலை. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான சூழ்நிலையே கிடையாத ஒரு காலகட்டம். எல்லாரும் வீட்டில் முடங்கியிருந்தாங்க. அப்போ 2 காலேஜ் பசங்க, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த பசங்க, கோவிட் காரணால இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க காலேஜ் ட்ராப் அவுட்டும் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை எப்படி கொண்டாந்து டெலிவரி பண்ணுறது அப்படின்றத யோசிச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 நாளில் 3 நாள் ஆகும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பொருள் வந்து சேர்றதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மளிகை சாமானாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை 10 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த 2 பேர் யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஜெப்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கி $1 பில்லியன் அளவுக்காக ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்க ஒரு கம்பெனி யூனிகார்ன் அப்படின்றது. இது வெறுமனவே ஒரு கம்பெனியோட வளர்ச்சியா, இது ஒரு ஸ்டார்ட் அப்போட ஒரு கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது இந்திய பொருளாதாரத்துடைய கதை. எப்படி இந்திய பொருளாதாரம் இந்த கோவிட்லேருந்து அசுர வளர்ச்சி ஏற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். வருஷத்துக்கு நம்ம 6-7% அளவுக்கான வளர்ச்சி அப்படின்றத நம்ம தொட்டுக்கிட்டே வரோம். பொதுவாக இந்தியா மேலே கட்டக்கூடிய ஒரு மாய பிம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் சரிஞ்சுக்கிட்டே வருது. குறிப்பாக இந்த ஜிடிபியோடைய தரவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறான விதத்தில் கணக்கிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2.5% மேலே ஜிடிபி வந்து மிகைப்படுத்தி காட்டப்படுது. உண்மையிலே இந்தியா அந்த அளவுக்கான வளர்ச்சியை தொடலை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு, மக்கள் பொருளாதாரத்துக்கு மேலே நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பல அவநம்பிக்கைகள் இந்தியா மேலே இருக்க பொருளாதாரத்தின் மேலே பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடிபியோட க்ரோத் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 7% மேலே வளர்ச்சி அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த ஜிடிபி அப்படின்றது வெறும் பொய்யா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணியோட கையிருப்பு இந்தியா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான அந்நிய செலாவணியோட கையிருப்பு இந்தியாவுக்குள்ளார அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட $720 பில்லியன் அளவுக்கான அந்நிய செலாவணியான கையிருப்பு இந்தியாவில் இருக்குது. கடந்த 10 வருடங்களில் 5 முறைக்கு மேலே நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து கூடியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப நம்ம பொருளாதாரத்தை பாதிச்சுட்டு இருந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ், அதாவது வராக்கடன் அப்படின்றது ரொம்ப இந்தியாவை பாதிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், விஜய் மல்லையா இருக்கலாம், நீரவ் மோடி இருக்கலாம், இந்த மாதிரி பல நபர்கள் இந்தியாவில் பெரும் கடன் வாங்கிட்டு இந்தியா விட்டு வெளிநாடுகள் ஓடி போயிருக்காங்க. இந்தியாவுடைய என்பிஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா 11% அளவுக்கு இந்தியாவுடைய என்பிஎஸ் அப்படின்னு இன்றைக்கி நிலைமை அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. 2018 11% வராக்கடன் இருந்த நிலைமையில் இன்றைக்கி 3% தான் வராக்கடன், அந்த நிலைமைக்கு நம்ம மாறி இருக்கோம். பல பேர் வெளிநாடு போனவங்களோட சொத்துக்களை வந்து முடக்கி அவங்களுடைய கடன்களை நம்ம வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னமும் துரிதமான கேஸ் அவங்க மேலே வெளிநாடுகளில் போயிட்டுருக்கு. அவங்கள கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ணுற நிலைமையில தான் இருக்குது. வராக்கடன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. மாறா இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள் வராங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல யூனிகார்ன் நிறுவனங்களாக மாறிட்டு வருது. இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெப்டோ, ஓலா, அந்த மாதிரி பல புதிய நிறுவனங்கள் வந்துட்டாங்கன்னா யூனிகார்ன் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு வராங்க. ஸோ இது மூலிமா இந்தியாவிலேயே உட்கட்டமைப்பு வந்து கூடி இந்தியாவிலேயே வேலைவாய்ப்புகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் நம்ம நாடு பொருளாதாரமாக வலுவாக இல்லை அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்றதை பார்த்தோம்னா இது ஒரு பொய்யான கிரிட்டிசிசம் அப்படின்றத நமக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜெப்டோ நிறுவனத்தை நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியே நீங்கள் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜெப்டோ மாதிரி பல நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையில் எது ரொம்ப அடிப்படையான கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது பல நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது இந்தியாவை ஒரு நவீனமயமான நாடாக மாற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜியோலேருந்து ஆரம்பித்து ஏர்டெல், இது மாதிரி பல டெலிகாம் செக்டார்ஸ் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சியை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பேங்க்ஸில் ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மெகா ஹிட் அப்படின்னே நம்ம வந்து சொல்ல முடியும். இது மூலியமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன்றது ரொம்ப வேகமாக நடக்குது. உலகத்தில் எந்த ஒரு நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு ஒரு வேகமான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்தியாவுடைய எல்லா மூலைகளிலும் இன்றைக்கி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்மளால் பண்ண முடியுது. யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது. ஜிபேயாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஆப்ஸ்கள் வந்து இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க.
எல்லா கிராமங்கள்லேயும் கியூஆர் கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணிட்டு போக முடியுது. இது மூலிமா பண பரிமாற்றத்திற்கு எந்த ஒரு பெரிய செலவுகளும் இல்லை. இது மூலிமா ஒரு ஒளிவு மறைவு அற்ற ஒரு நியாயமான ஒரு பொருளாதார சூழல் இந்தியாவில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மூலிமா கரப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கருப்பு பணத்துடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலிமா யார் யாருக்கு பே பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஜிடிபியோட வரக்கூடிய ஜிடிபியோட எண்ணிக்கை ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. அதுதான் நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் சிஸ்டமில் யார் எவ்வளோ பொருள் வாங்குறாங்க, எவ்வளோ பணம் நகருது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான பார்வையே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஊழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இந்த டிஜிட்டலைசேஷன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா டேக்ஸோடைய வரவு அப்படின்றது கூடிக்கிட்டே போதும். மாதம் பார்த்தீங்கன்னா 1,60,000 கோடியிலேருந்து 1,80,000 கோடி சராசரியாக இந்தியாவுடைய ஜிடிபி நமக்கு கிடச்சிக்கிட்டே வருது. இது மூலியமாக உங்களுக்கு வந்து அரசுக்கான வருமானங்கள் நேரடியாக கூடிட்டு இருக்குது. மத்திய அரசுக்கும் வருமானம் கூடுது, மாநில அரசுக்கும் வருமானம் அப்படின்றது கூடிக்கிட்டு தான் இருக்குது. மாநில அரசுடைய 50% ஷேர் அப்படின்றது நேராக மாநில அரசுக்கு வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஷேர் நேராக போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய டெவல்யூஷனில் 41% மாநில அரசுக்கு தங்களுடைய பங்கு வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. இது கூடுதலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநிலங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து அதில் கணக்கிட்டு அந்த மாநிலத்துக்கான பங்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முந்தி வெறும் பாப்புலேஷனோட அடிப்படையில் மட்டும் கொடுத்துருந்தது போக இப்போ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் கன்சிடர் பண்ணி இந்த டெவல்யூஷன்ஸை கொடுக்குறாங்க. இது மூலிமா மாநிலத்துக்கு தேவையான பண இருப்பு அப்படின்றது கூடிக்கிட்டே வருது. ஸோ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அது எல்லா மாநிலங்களுக்கும் தன்னிறைவை கொடுக்குது. உட்கட்டமைப்பை இது மூலிமா ஜாஸ்தி வளப்படுத்துகிறாங்க. இந்த உட்கட்டமைப்பை வந்து கூட்டுறது மூலிமா ரோடு போடுறதா இருக்கட்டும், புதுசாக வந்தே பாரத் ட்ரெயின் போடுறதா இருக்கட்டும், ஹார்பர்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ஏர்போர்ட்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், நம்மளுடைய பாதுகாப்பு சார்ந்து பல தடவாளங்கள் வாங்குகிறோம். எல்லையோர மாநிலங்களில் புதிய ரோடுகள் போடுறோம், ஆர்மிஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறோம். இது மூலிமா நம்ம நாட்டு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்றது கிடச்சிருக்கு. அதனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது வெறும்னவே ஏதோ ஒரு போலியாக பிம்பமாக நம்பர்ஸை வச்சு இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு இல்லாமல் நிஜமாகவே மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது மாறிட்டு இருக்குது. நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. முன்னாடி இருந்த செல்ஃபோன் யூசேஜஸோட இப்போ இருக்க செல்ஃபோன் யூசேஜஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நெட் யூசேஜஸ் எல்லாராலையும் எளிமையாக பண்ண முடியுது. கிராமப்புறங்களில் இன்டர்நெட் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ரோடு எல்லா கிராமங்களுக்கும் இப்போ நீட்டாக போடுற அளவுக்கு இருக்குது. ஒரு ஹைவேஸ் அப்படின்றது எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுது. இது வெறும் கட்டுக்கதை கிடையாது, நிஜத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.